நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இம்பா முன்னெடுக்கும் பன்னிரு திருமுறை திருவிழா 16-12-2023 ஆர்கே கன்வென்ஷன் சென்டர், கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, சென்னை. அனைவரும் வருக. குருவருளும் திருவருளும் பெருக. வணக்கம். மிக்ஜாம் புயல் சென்னையை தாக்கி ஒரு வாரத்தை கடந்துருச்சு. இன்னமும் பல பகுதிகளில் மழைநீரோட கழிவுநீர் கலந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பகுதிகளிலையும் அப்படியான பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதை ஒரு வீடியோவை பதிவு பண்ணி கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு, அதாவது 9600640300 அப்படின்ற இந்த நம்பருக்கு அந்த வீடியோவை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய வழியை பேசு தமிழா பேசு பதிவு பண்ணும். நன்றி. இந்திரா காந்தியை கொலை பண்ணது செக்யூரிட்டி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா காந்தியை சுட்டு கொலை பண்ணது தீவிரவாதி இல்ல, இந்திரா காந்தியோட ஓன் செக்யூரிட்டி. இவ்வளவு வலிமையான ஒரு மத்திய அரசாங்கம் இருந்துட்டு லோக்சபாக்குள்ள 2 பேர் குதிக்கிறாங்கன்னா அப்ப செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லாம் இது என்ன லேப்ஸ்? 2 பேருக்கும் பாஸ் கொடுத்தது பிஜேபி எம்பி தான் பாஸ் கொடுத்திருக்காரு. நல்ல கவனிங்க, எதிர்கட்சிக்காரன் கொடுக்கல, பிஜேபி எம்பி பாஸ் கொடுத்திருக்காரு. 2வது பனூன், குர்பன்வர் சிங் பனூன் அமெரிக்கால இருந்து சபதம் எடுத்தார். 13ஆம் தேதி டிசம்பர் இந்தியாவை ஆட்டி காட்டுவேன். ஓரளவுக்கு அதில் வெற்றி பெற்றார். ஜாட்ல போட்டீங்கன்னா ராஜ்பூட் கத்துவான், ராஜ்பூட் போட்டீங்கன்னா குஜார் கத்துவான், குஜார் போட்டீங்கன்னா ஜாட் கத்துவான். இத சமாதானம் பண்றதுக்கு பிராமினை போட்டார். ஏன்னா சச்சின் பைலட் உள்ள வரணும்னு மோடியும் அமித்ஷாவும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவர் ஹார்வர்ட்ல படிச்சவர், மிக சிறந்த மூளை, ராஜ குடும்பம். அவர் இப்போ ஒரு கடுப்புல இருக்காரு. ஆனா சிலர் சொல்றாங்க வட இந்தியால மதவெறி தான் அதிகமா இருக்கும், ஜாதி வெறி கம்மியா இருக்கும். சவுத் இந்தியால தான் ஜாதி வெறி அதிகமா இருக்கும், மதவெறி கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாறிட்டு வருது. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் 2024 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருந்தால் இதை யார் கேப்சர் பண்ணுவா? அந்த ஓட் பேங்கை யாரு, இந்த ஒரு கோவத்தை யார் கேப்சர் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் 2 பேர் உள்ள விசிட்டர்ஸ் கேலரிலேருந்து குதிச்சு டியர் கேஸை போட்டிருக்காங்க. இது இந்தியாவிற்கே மிகப்பெரிய தலைக்குனிவு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? மோடிக்கு தலைக்குனிவா இல்லையோ, அது இந்தியாவுக்கு தலைக்குனிவு. சரி, நம்ம பார்லிமெண்ட் கட்டடங்கிறது கோட்டையாக இருக்கு. இதே 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட் கட்டடத்தை தீவிரவாதிகள் தாக்கினாங்க. அப்பவும் பிஜேபி கவர்மெண்ட் தான், வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தது. அப்போ நம்ம உள்ள பூந்து துணை சபாநாயகரோட கார் மேலே இடித்து துப்பாக்கி கொண்டு AK-47 வச்சு ஷூட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட இவ்வளோ வலிமையான ஒரு மத்திய அரசாங்கம் இருந்துட்டு லோக்சபாக்குள்ள ஒருத்தர் 2 பேர் குதிக்கிறாங்கன்னா அப்போ செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லாம் இது என்ன லேப்ஸு? சரி, இது கலிஸ்தான் தீவிரவாதியா எந்த தீவிரவாதியும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 பேரோட பின்னணியை பார்த்தோம்னா, அந்த நீலம்ன்ற பொண்ணு விவசாயிகள் போராட்டத்தில் கலந்தனான்னு கேள்விப்படுறோம். நீலம்ன்ற அந்த ஹரியானா பொண்ணு விவசாயிகள் போராட்டத்தில் கலந்தனான்னு. அந்த ஷர்மான்றவர் கர்நாடகாரு. 2 பேருக்கும் பாஸ் கொடுத்தது பிஜேபி எம்பி தான் பாஸ் கொடுத்துருக்காரு. நல்லா கவனிங்க, எதிர்கட்சிக்காரன் கொடுக்கல, பிஜேபி எம்பி பாஸ் கொடுத்துருக்காரு. சரி, அது போட்டோம். இப்போ யார் போய் கேட்டாலும் பாஸ் கொடுப்பாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பாஸ் கொடுத்தது தப்பு இல்லை. செக்யூரிட்டி, நான் பார்லிமெண்ட் இல்லாத காலகட்டங்களில் நிறைய வாட்டி பார்லிமெண்ட் போயிருக்கேன். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி புது பார்லிமெண்ட்டு ஒரு தடவை போனேன். அப்படி ஒரு சோதனை பண்ணாங்க. பார்லிமெண்ட்டே நடக்கலை, பார்லிமெண்ட் ஆஃப் சீசன். அலுவலகத்துக்கு போனேன் என்னோடய ஃப்ரெண்டு மந்திரிகளை பார்க்க. அப்படி சோதனை போட்டு ஷூவை கட்டி ஏர்போர்ட் மாதிரி 4 வாட்டி செக் பண்ணி பேக்கை செக் பண்ணி அமிச்சான். ஒரு விசிட்டருக்கே இப்படி. இத்தனைக்கும் மந்திரியோட பிஏ ஃபோன் பண்ணி சொன்னார், என் பேர் ரிஜிஸ்டரில் இருக்குது. ஒரு கெஸ்ட்டு 2 பேர் வராங்க உள்ளேன்னா எப்படி சோதனை பண்ணாமல் உள்ளே அமிச்சிங்க முதல்? சரி, அவங்க எடுத்துகிட்டு போன அந்த டியர் கேஸ் விஷம் இருக்கிறதா விஷம் இல்லாததா அதெல்லாம் கேள்விக்கு அப்பாற்பட்டது. எப்படி அது கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க? அப்போது செக்யூரிட்டி இதில் உளவா? இந்திரா காந்தியை கொலை பண்ணது செக்யூரிட்டி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா காந்தியை சுட்டு கொலை பண்ணது தீவிரவாதி இல்லை, இந்திரா காந்தியோட ஓன் செக்யூரிட்டி. அதே மாதிரி இப்போ செக்யூரிட்டிக்கும் இன்னைக்கு குதிச்ச 2 பேருக்கும் உறவு எதாவது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணோம். 2வது பனூன், குர்பன்வர் சிங் பனூன் அமெரிக்காலேருந்து சபதம் எடுத்தார். 13ஆம் தேதி டிசம்பர் இந்தியாவை ஆட்டி காட்டுவேன். ஓரளவுக்கு அதில் வெற்றி பெற்றார். என்னதான் உங்களுக்கு பனூன் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, சொன்ன காரியத்தை அமெரிக்காலேருந்து பண்ணிட்டார்.
இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசப்படும் பொருளாக இருக்குது. டேமேஜ் இருக்கா இல்லையாங்கிறது வேற. இந்தியாவோட பாதுகாப்பில் விழுந்த ஓட்டையாக தான் நான் இதை கருதுனேன். இது மோடியை புகார் சொல்லியோ லோக்சபா ஸ்பீக்கர் புகார் சொல்லியோ நான் இல்லை, பாதுகாப்பில் விழுந்த ஓட்டை. ஏன்னா ஒரு பார்லிமெண்ட்டில் 2 பேர் குதிக்கிறாங்கன்னா போலீஸ் செக்யூரிட்டி என்ன ஆச்சு? இப்போ நம்ம அசம்பிளி உள்ளே போகிறோம், நீங்கள் பார்வையாளர் கேலரியில் உட்காந்துருக்கீங்க, அசம்பிளியில் சிஎம் பேசுகிறாரு, எத்தனை போலீஸ்காரன் மஃப்டியில் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? ப்ரெஸ் கேலரியை விட்டுருங்க, ப்ரெஸ் கேலரியில் யாரும் போக மாட்டாங்க போலீஸ்காரன், ஏன்னா அது தெரியும் தினம் ஒரு பத்திரிகைக்காரன். விசிட்டர் கேலரியில் தமிழ்நாடு அசம்பிளியில் எவனாவது கோஷம் போடுறானா, கத்துறானா, பேப்பர் தூக்கி அடிக்கிறானான்னு பார்க்குறதுக்கு பிளெயின் க்ளோஸ் போலீஸ்மேன் 6 பேர் 10 பேர் உட்காந்துருப்பான், பார்த்துட்டே இருப்பான் என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க வெளியில் போன அப்புறம் தான் இவனே கிளம்புவான். ஒரு சட்டசபையிலேயே நம்ம அவ்வளோ ஜாகிரதையாக இருக்கும்பொழுது பார்லிமெண்ட்டில் பார்வையாளர் மாடத்தில் போலீஸ் எங்கே போச்சு, செக்யூரிட்டி எங்கே போச்சு? அப்போ செக்யூரிட்டியில் கீழே மட்டும்தானா? செக் பண்ணிட்டு உள்ளே விட்டுருவீங்களா? உள்ளுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணாலும் பார்க்க மாட்டிங்களா? இல்லை உள்கை ஏதாவது இருக்குதா? செக்யூரிட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா இது வந்து இந்தியாவுக்கே ஒரு தலைக்குனிவு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு இந்தியாவோட புதிய பார்லிமெண்ட்டில் 2 பேர் குதிக்கிறாங்க, அவங்க என்ன வேணா இருக்கட்டும், காலிஸ்தான்வாதியாக இருக்கட்டும், பாகிஸ்தான்வாதியாக இருக்கட்டும், தீவிரவாதியாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், பார்லிமெண்ட்டில் உள்ளே போய் குதிக்கிறான்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சீர்கேடு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? லோக்சபா செக்ரட்டேரியட் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா பிரதமர் டைரெக்டாக இது இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டுன்னு சொன்னால் கூட பிரதமர் கண்ட்ரோலில் பார்லிமெண்ட் இல்லை, ஸ்பீக்கர் கண்ட்ரோலில் தான் பார்லிமெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட் கட்டடமோ பில்டிங்கோ எல்லாமே இப்போ எப்படி அசம்பிளி வந்து சபாநாயகர் கண்ட்ரோலோ அது மாதிரி பார்லிமெண்ட் வந்து ஸ்பீக்கரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்பீக்கர் உடனடியாக ராஜினாமா பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை நடவடிக்கை எடுத்து என்ன காரணம்னு மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா மோடி அரசாங்கத்தில் 10 வருஷமாக எந்த ஒரு தீவிரவாத செயலியும் நடக்காமல் தடுத்து காப்பாற்றிண்டு காஷ்மீரில் அமைதியை கொண்டு வந்து இருக்கும்பொழுது அமெரிக்காவில் இப்போது அவர் ரொம்ப இது பண்ணானான்னு தெரியாது, பண்ணியிருக்க வாய்ப்பு எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு சர்தார்ஜி அமிச்சிங்கன்னா சந்தேகம் வரும். ஏன்னா சர்தார்ஜி எல்லோரும் அந்த 13ஆம் தேதி சர்தார்ஜி எதாவது பண்ணுவாங்கன்னு காஷ்மீர் பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் டெல்லியிலையும் போலீஸ்காரன் கண்ணை ஒழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். இவர் பண்ணுன்னு இவங்க கண்ணில் தூவிட்டு சர்தார்ஜி இல்லாத 2 பேரை உள்ள அமைச்சு பண்ண வச்சுருந்தான்னா அவனுக்கு தானே வெற்றி சொல்லுங்கள். இப்போது இது பண்ணுவனோட கையாளாக இருக்கலாம், கையாளாக இல்லாமல் இருக்கலாம், இருக்கிறதா வச்சுப்போம். இருந்ததுன்னா பண்ணுன்னு கிளைம் பண்ணுவான். நான் சொன்ன மாதிரி 13ஆம் தேதி உயிர் சேதம் இல்லாட்டி கூட இந்தியாவில் என்னால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது, இந்திய பாராளுமன்றத்தை ஆட்டி பார்த்துட்டேன் சொல்லுவான். ஆட்டி பார்த்துட்டேன் பாருங்கள் எங்கிட்ட போய் மோதுனீங்களே. இந்த பண்ணுவனோட வரலாறு உங்களுக்கு தெரியாது. அவன் மோடிக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. சோனியா காந்தி மேலேயும் மன்மோகன் சிங் மேலேயும் 10 வருஷம் நியூயார்க் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டவர் தான் பண்ணுன். நான் அவரை நியூயார்க்கில் சந்திச்சிருக்கேன். அடிக்கடி எங்கள் ஆஃபீஸுக்கு பத்திரிகை செய்தி தூக்கிட்டு வருவார், ப்ரெஸ் ரிலீஸ் தூக்கிட்டு வருவார். அவர் ஒரு தீவிரமான காலிஸ்தான் பக்தர். இந்திரா காந்தி இறந்த பிறகு சீக்கியர்கள் கொல்லப்பட்டதை ஒரு ஜெனோசைட் அப்படின்ற முறையில் அமெரிக்காவில் பிரச்சாரம் பண்ணவர். அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது 2004 to 2014. அந்த 10 ஆண்டுகள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தார். மன்மோகன் சிங் எப்போ ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்தாலும் யூஎனுக்கு எதிர ஒரு இடம் இருக்குது, நம்ம வள்ளுவர் கோட்டை மாதிரி, அங்கே தான் போராட்டம்லாம் நடக்கும். முதல் போராட்டம் பண்ணுன்னு தான் நிற்பார், கலிஸ்தான் கொடியை வச்சுட்டு. மன்மோகன் சிங் ஒழிக. நான் கூட கேட்பேன், ஏன்பா உங்கள் ஆள்ப்பா அவர் சர்தார்ஜி, நீயும் சர்தார்ஜி, அவனும் சர்தார்ஜி, அவரை போய் ஏன் பார்த்துட்றீங்க? நோ அவர் எங்கள் இனத்தையே கொலை பண்ண கட்சியை சேர்ந்தவருமார். ஸோ பன்னூன் வந்து மோடிக்கு எதிரானவர் இல்லை. இது பாதி பேருக்கு தெரியாது. நான் நியூயார்க்கில் இருந்தனால எனக்கு தெரியும். அந்த சோனியா காந்தி மீது போட்ட வழக்குக்கு சோனியா காந்தி ஆஜராகிறதுக்கு கூட ஆர்டர் வாங்கிட்டார். அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரே வாங்கிட்டார், சோனியா காந்தி வந்து கூண்டில் நிற்கணும்னு. அப்புறம் இந்திய அரசாங்கம், அப்போ அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அமெரிக்கா கவர்மெண்ட்டை கூப்பிட்டு கெஞ்சி காலில் விழுந்து எப்பா எங்கள் மானம் போயிடும் அப்படின்னு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ண வச்சாங்க. ஆகவே பனூன் வந்து மோடிக்கு எதிரானவர் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கலிஸ்தானுக்கு ஆதரவானவர், கலிஸ்தானுக்கு பயங்கர ஆதரவானவர், பாகிஸ்தானோட தொடர்புடையவர். இப்படிப்பட்டவர் வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து பாதுகாக்கிறதுனா அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான அரசாங்கம் அங்கே இருக்குது. அமெரிக்கா தீவிரவாதத்தை
அனுபவித்த நாடு. உலகத்திலே தீவிரவாத தாக்குதலுக்கு அதிகமாக தண்டனை அனுபவித்தது அமெரிக்கா தான். இரட்டை கோபுர தாக்குதல் வேறு எந்த நாட்டிலையும் அந்த மாதிரி பார்க்க முடியாது. அடுத்தது நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக். அப்படிப்பட்ட அமெரிக்கா ஒரு தீவிரவாதியை எதுக்கு சப்போர்ட் பண்ணும்? அவனால் ஓட்டு வர, இப்போ கனடாலேயாவது பரவாயில்ல, சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க, ஓட்டு வரோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அமெரிக்காவில் சீக்கியர்கள்னால அந்த அளவுக்கு இம்பேக்ட் கிடையாது. இந்தியர்களே கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அதில் சீக்கியர்கள் ஒரு 2 லட்சம் பேர் இருப்பான். பெரிய எஃபெக்ட் கிடையாது. ஆனாலும் இந்த பனுவனை அமெரிக்கா ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்? சிஐஏ பேக்ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணோம். ரெண்டாவது, பனூன் நடத்தி காமிச்சிட்டாருன்னா இந்தியா மூஞ்சில் கரியை பூசிட்டாருன்னு அர்த்தம். அதான் சார், இப்போ டியர் கேஸ் போடுவாங்களா, அந்த டியர் கேஸ் வந்து எல்லோ கலரில் வந்திருக்கு. எல்லோ கலர்னா அது காலிஸ்தான் தான். ஸோ அப்போது கால்சாங்கிறது சீக்கியர்களோட மத அடிப்படையில் எல்லோங்கிறது கால்சா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்ரிஸ்டர் பொற்கோயில் போனீங்கன்னா எல்லோ கலர் தான் டர்பன் கட்டுவாங்க. கால்சான்னு பேர், அதுக்கு பேர். அந்த ஒரு சிம்பிள்னால இது நம்ம எடுத்துக்கலாம். சீக்கிய தீவிரவாதிகள் பனூனோட ஆட்கள். ஏன்னா பனூன் முதல்ல சொல்லிட்டார், டிசம்பர் 13 இந்தியாவில் பெரிய விபத்து பண்ண போகிறேன். அவர் நினச்ச அளவுக்கு தீவிரமாக இல்லாட்டி கூட சொன்னதை செஞ்சு காமிச்சாரா இல்லையா? அப்போ யாருக்கு இழுக்கு, யாருக்கு தலைக்குனிவு? இந்தியாவுக்கு தலைக்குனிவு. நான் இந்திய அரசாங்கம்னு சொல்ல மாட்டேன், நமக்கு தலைக்குனிவு. ஒரு அமெரிக்காவில் உட்காந்துருக்கிற ஒரு ஆள் நம்ம இந்திய அரசாங்கம் இந்தியாவே ஆட்டி பார்க்குறான்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஆளை. எனக்கு தெரிஞ்சு பன்னூன் ஒரு சாதாரண லாயர். இப்போ சப்வேல தான் வருவார், எங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் கூட ட்ரெயினில் தான் வந்துட்டு போவார், கார்லாம் கூட கிடையாது அவர்கிட்ட. ஆனால் அவர் தீவிரவாதி. சரி, அமெரிக்காவில் நான் பார்க்க மனிதர்கள், நாடு கடந்த தமிழீழ தலைவர் ருத்ரகுமாரன் நெருங்கிய நண்பர், அவரும் நியூயார்க்கில் தான் இருக்கார், பனூனும் நியூயார்க்கில் தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து இவங்களுக்கு, ஆனால் ருத்ரகுமார்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டார். அவர் இந்தியாவுக்கு எதிர்க்க மாட்டார், ஆதரிக்கவும் மாட்டார். தமிழீழம் ஒன்றுன்னு ஆசைப்படுவார். அவர் வந்து போராட்டத்தில் போக மாட்டார். பனூன் அப்படி இல்லை. அந்த ஊரில் எப்போ இந்தியர் வந்தாலும் இப்போ கொடி பிடிச்சி நிற்பான். அந்த அரசாங்கம் அதை கவனிக்க ஏன் தவறுது? முதல். ரெண்டாவது பாயிண்ட்டு, பனூன் இப்படி பண்ணுவாருங்கிறது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா? ரா என்ன பண்ணித்து, இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணித்து? ஏன் உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து டீட்டெயில்ஸ் வர முடியலையா அப்படிங்கிறத கேள்வி. இப்போ அமெரிக்கா வந்து இவங்களெல்லாம் ஆதரிக்காங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து சிக்கல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா இதை? அமெரிக்கா டைரெக்டாக ஆதரிக்கிறதா இன்டைரக்டாக ஆதரிக்கிறதான்னு தெரியாது. அமெரிக்கா வந்து ரொம்ப கிளவர் நாடு. ஒரு பக்கம் ஜனநாயகம்னு கத்தும், ஒரு பக்கம் தீவிரவாதிகளுக்கு மிலிட்ரி வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அது வியாபார தந்திரம் உள்ள நாடு. அது நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பு போட முடியாது. நார்த் கொரியா நாளைக்கு வந்து $10 மில்லியன் ஆயுதம் கெடுத்து வச்சுங்க, கை குளிட்டு ஆயுதம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். எதிரி எல்லாம் பொல்லங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வியாபார நாடு. ஆனால் கலிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன கனெக்ஷன்னு எனக்கு யோசிக்கிறேன். இப்போ இந்தியாவோட நட்புறவாக இருந்ததுன்னா அது வேறு விஷயம். நாடு நட்புறவாக இருக்குன்னு. இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைலாம் இந்திரா காந்தி நிக்சன் காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் சுமூகமாகி இப்போ ரொம்ப நல்லா ஒபாமாவுக்கு அப்புறம், ட்ரம்ப்புக்கு அப்புறம், பைடனுக்கு அப்புறம் மோடி ரொம்ப நெருக்கமாக இருக்கார் எல்லாரோடையும். இது என்ன, அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த அமெரிக்காவில் ரொம்ப ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கிற வார்த்தை மனித உரிமை மீறல். அந்த ஊரில் எதுக்கெடுத்தாலும் மனித உரிமை மீறல்னுவாங்க. ரோட்டில் பார்த்து கீழே வந்தால் மனித உரிமை மீறல்னுவாங்க. அந்த மனித உரிமை மீறலில் பனூன் தப்பிச்சுட்டு வர்றார். என் உயிருக்கு ஆபத்து, மனித உரிமை மீறல், ஏன்னா மிரட்டுறாங்க, அது பண்ணுறாங்க. அதுக்கு அமெரிக்கா செவி சாய்க்கிறதோன்னு தோன்றுறது. தீவிரவாதத்துக்கு ஆதரவு காட்டி கூட. எப்படி இருந்தாலும் இந்த செயல் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் தலை குனிவை ஏற்படுத்தும் செயல். என்னதான் நீங்கள் சப்பா கட்டினாலும், என்னதான் நீங்கள் வந்து சமாதானம் சொன்னால் கூட நான் ஒத்துக்க தயாராக இல்லை. தேர்தல் வரும்போது இது பாஜகவுக்கு டியர் கேஸ் இல்லை, அணுகுண்டா வரப்போகுது. ஏற்கனவே வந்து எதிர்கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து இந்தியா வந்து பாதுகாப்பு விஷயத்தில் கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காலிஸ்தான் வந்து சில இடங்களில் வந்து இந்தியாவை வந்து மர்மமான முறையில் சாகுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அஜித் தோவலும் இந்தியாவும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த பாராளுமன்றத்தில் நடந்த அட்டாக் வந்து இந்தியா வந்து தன்னோட பாதுகாப்பில் வந்து கோட்டை விட்டுருச்சு, மோடி அரசாங்கம் இதில் வந்து தோத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லதான் சொல்லுவாங்க எதிர்கட்சிகளும் தான் வேலை. நீ ஒன்று பார்க்கணும், 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அதே அட்டாக் போது பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்தது, காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லை. தீவிரவாதியோட டிமாண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பிளேனில் தீவிரவாதியை கூப்பிட்டு போய் முஃப்தி முகமது பொண்ணை கூட்டின்னு வந்தது பிஜேபி கவர்மெண்ட் தான். இதெல்லாம் சரித்திரம் மறக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்,
இந்த விஷயத்தை எப்படி எங்கே கோட்டை விட்டாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பாராட்டிங்க, ஒன்றும் வேணாங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு போனால் சிஆர்பிஎஃப் கூப்பிட்டு வரீங்க. ஒரு பாராளுமன்றங்கிறது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற இடம். பிரதமர் ஹை செக்யூரிட்டி, இந்தியாவிலே ஹை செக்யூரிட்டி பர்சன் பிரைம் மினிஸ்டர் தான். அந்த பிரைம் மினிஸ்டர் வர இடம், ஹோம் மினிஸ்டர் வர இடம். அதில் போய் நீங்கள் கோட்டை விட்றீங்களே, நாளைக்கு எடுத்து நம்ம கையில் கன்று வச்சு 2 பேரை ஷூட் பண்ணி ஒரு எம்பி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொலை பண்ணியிருந்தான்னா இந்தியாவுக்கு எவ்வளோ அவமானம். உலக நாடுகளில் இந்தியா எங்கன்னா மதிக்கப்படுமா? நம்ம எவ்வளோ பேரும் புகழும் 10 வருஷமாக கட்டி காத்த பேரும் புகழும் ஒரே நாள் எழுந்துட்டோமே. அவன் கையில் துப்பாக்கி வச்சுருந்தான், 2 எம்பியை ஷூட் பண்ணிட்டான், அடி காயம் பட்டதுன்னே வச்சுப்போம், இறந்து கூட போவானா. எவ்வளோ பெரிய இழுக்காது. இது சாதாரண விஷயம் இல்லை. இது பிஜேபிக்கு பயங்கரமாக பின்விளைவு ஏற்படுத்த போகிறது. அடுத்த தேர்தலில் சொல்லி காட்ட போகிறான் காங்கிரஸ். இந்தியா செக்யூரிட்டி லேப்ஸு பார்லிமெண்ட்டே அடிச்சுட்டான். எப்படி அந்த வாஜ்பாய் பீரியடில் சொன்னாங்களோ பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணது நீங்கள் தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை ஏன் நீங்கள் தடுக்கலைன்னு தான் நான் பிஜேபி கவர்மெண்ட் கேட்குறேன். அந்த மாதிரி நடந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் செக்யூரிட்டிங்கிறது டெல்லியை மட்டும் ஃபோர்ட்டிஃபை பண்ணால் போகாது. டெல்லி விமான நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட்டு, கன்னாட் பிளேஸ், இதெல்லாம் பண்ணால் போகாது. நீங்கள் எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கோட்டை விட்டீங்களே, பார்லிமெண்ட்டே கோட்டை விட்டீங்களே. நீங்கள் கர்நாட் பிளேஸ்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு வெடிகுண்டு போட்டால் கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இந்தியாவின் இதயமான பார்லிமெண்ட்டில் 2 பேர் குதிக்கிறாங்க. அதை கோட்டை விட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன இந்தியா மற்ற நாடுகளில் போய் தீவிரவாதம் இப்படி கதை அடிக்க முடியும்? இப்போ மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அப்புறம் சத்தீஸ்கர்லாம் முதல்வர்களை தேர்ந்தெடுத்திருக்கு பாஜக. அதில் ஒருத்தர் மத்திய பிரதேசத்துக்கு யாதவரையும், அப்புறம் ராஜஸ்தானுக்கு பிராமினியும், அப்புறம் சத்தீஸ்கருக்கு ஒரு எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவங்களும் போட்டிருக்காங்க. மத்திய பிரதேசில் ராஜ்புட்டை போடாமல் சிவராஜ் சிங் சௌகான் அந்த மாதிரியான ஒரு ராஜ்புட்டை போடாமல் ஒரு யாதவர்களை போட்டிருக்கிறது அப்படிங்கிறது அகிலேஷ் யாதவுக்கும் அதுக்கப்புறம் லாலு பிரசாத் யாதவுக்கும் செக் வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைங்களா? கண்டிப்பாக மோடி ஒரு காரியம் பண்ணார்னா யோசிக்காமல் பண்ண மாட்டார். முதல்லே நான் சொல்லிட்டு வரேன், சிவராஜ் சிங் சௌகானையும் வசுந்தரா ராஜேவும் முதல்வரானு முடிவு பண்ணால் எலெக்ஷன் ரிசல்ட் அடுத்த நாள் முதலமைச்சராக்கியிருப்பார். அவங்க ஆக்காத போதே தெரியும் ரமன் சிங், சிவராஜ் சிங் சௌகான், வசுந்தரா ராஜே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. 3 பேர் கிடைக்க போகிறதில்ல. 100% கேரளா முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காமலே தேர்தலை சந்திச்சு. ஆமாம், மோடி என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு மோடி மேஜிக் தான் உதவணும். வசுந்தரா ராஜேயால் ராஜஸ்தானில் ஜெயிச்சது, சிவராஜ் சிங் சௌகானால் மத்திய பிரதேசில் ஜெயிச்சது அப்படின்னு ஒரு துளி அளவு கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் இவங்க ஜெயிக்கணும்னா சரி நீங்கள் கேட்கலாம், சரி சார் மோடி மேஜிக், மோடி மச்சு வச்சு இறங்கினாங்க, இந்த 3 மாநில தேர்தலில் பிஜேபி தோற்றுருந்தா மோடிக்கு தானே அவமானம். கண்டிப்பாக இந்த 3 மாநில தேர்தலில் பிஜேபி தோற்று இருந்ததுன்னா முதல்வர்களுக்கு அவமானம் இல்லை, மோடிக்கு அவமானம். ஆனால் அந்த ரிஸ்க் அவர் எடுத்தார், அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சு காமிச்சிட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த 3 மாநிலங்கள்லேயும் அவங்க காங்கிரஸோ பிஜேபியோ தெரிஞ்ச முகத்தை அவங்க என்ன மதம் என்ன சமூகம் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி போட்டாங்க. இப்போ பஜன்லால் சர்மா பிராமின் 7% தான் அங்கே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க ராஜஸ்தானில் போய் ஒரு பிராமினை சீஃப் மினிஸ்டராக போடுறீங்களே எப்படிங்க? அங்கே ராஜ்புட்டு, குர்ஜாரு, ஜாட் கம்யூனிட்டி இவங்கெல்லாம் தான் டிசைடிங் ஃபேக்டர். அதுக்கு மோடி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஜாட்டில் போட்டிங்கன்னா ராஜ்புட் கத்துவான், ராஜ்புட் போட்டிங்கன்னா குஜார் கத்துவான், குஜார் போட்டிங்கன்னா ஜாட்டு கத்துவான். இதை சமாதானம் பண்ணுறதுக்கு பிராமினை போட்டுட்டு நாளைக்கு இப்போ யூபி அங்கெல்லாம் பிராமின் ஓட்டு அதிகம், தமிழ்நாட்டை விட அங்கெல்லாம் அதிகமான ஓட்டு. ஒரு பிராமின் முகம் ஒன்று நார்த் இந்தியாவில் வேணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே பிராமினை போட்டு வச்சுட்டார். ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் இதில் 5 பேரில் 4 பேர் ஓபிசியாக இருக்காங்க, ஆனால் பிஜேபியில் எல்லாமே பிராமின் முதல்வர்களாக இருக்காங்க இல்லையே அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சத்தீஸ்கர் பழங்குடி இல்லை, இப்போதான் அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார்ல கமல்நாத் யாரு? அவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? இவர் யாரு கேளுங்க, நான் கேட்க அசோக் கெலோட் யாரு? மாலி கம்யூனிட்டி. இது மோடியோட செய்கை எப்படின்னா, இந்த 3 மாநில தேர்தல் வெற்றியை பக்கத்து மாநிலங்களுக்கு கொண்டு போக பார்க்குறாரு. பக்கத்து மாநிலங்களுக்கு இந்த வெற்றியை கொண்டு போக பார்க்குறாரு. கேரளாவிலேருந்து தமிழ்நாடு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இப்போ
அநேகமாக இன்னும் 3 மாதங்களுக்குள்ள ராஜஸ்தானோட காங்கிரஸ் கட்சி 2ஆ உடைய போகுது. கெலோட் தனியாக போகுது, நம்ம பைலட் தனியாக, சச்சின் தனியாக வந்துடுவார். சச்சின் வந்து என்ன முடிவு பண்ணிட்டார், அடுத்த கவர்மெண்ட்டும் பிஜேபி தான் வரப்போகிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 5 வருஷத்துக்கு பிஜேபி தான். அவரோட நெருங்கிய நண்பர் ஜோதி ஆதித்ய சிந்தியா கூப்பிட்டே இருக்காராம், சச்சின் வாங்க 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 வாங்கன்னு. அதுக்கு பிஜேபி போடுற தூண்டில் என்னன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா ஷிண்டே மாதிரி உங்களை முதலமைச்சராக போடுவேன்னு ஒரு துண்டு, ஒரு பிட்டை போடுறாங்க. இப்போ நீங்கள் வசுந்தரா ராஜே ஒருவேளை சச்சின் பைலட் வந்து பிஜேபிக்கு வந்து அவர் தான் முதல்வர் ஆவார். இப்போ நீங்கள் வசுந்தரா ராஜேவை சீஃப் மினிஸ்டர் போடுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு ராஜஸ்தானில் வச்சுப்போம். 6 மாதம் கழிச்சு இறங்குங்கன்னா அந்த அம்மா இறங்கும் நினச்சிட்டு இருக்கீங்க, ரிவோல்ட் பண்ணும். அவங்களும் ராஜ்புட் சமுதாயம். என்ன போய் நீங்கள் இறங்க சொல்கிறீங்க? நான் யார் தெரியுமா? நான் ராணி. அவங்க ராஜ்புட்டில் மராட்டா, ராஜஸ்தானோட மருமகள். ராஜஸ்தான் இல்லை அவங்க, அது பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது. சரி, எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். வசுந்தரா ராஜே இடத்த காலி பண்ணுமா, நான் எனக்கு வந்து சச்சின் பைலட்டு சீஃப் மினிஸ்டராக போட போகிறேன்னா வசுந்தரா போக மாட்டாங்க. பஜன்லால் சர்மா ஐயா நீங்கள் சொல்கிறீங்களா 6 மாதம் இருந்தால் போதும் நான் போகிறேன்னு போவார். அந்த பிளான் யாருக்கும் புரியல. ஏன்னா சச்சின் பைலட் உள்ளே வரணும்னு மோடியும் அமித்ஷாவும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவர் ஹார்வர்டில் படித்தவர், மிக சிறந்த மூளை, ராஜ குடும்பம். அவர் இப்போ ஒரு கடுப்பில் இருக்கார். இப்போ பிஜேபி என்ன பண்ணுது, யார் யார் கடுப்பில் இருக்காங்களோ எல்லாரும் இழுக்க பார்க்குது. எப்படி ஜோதி ஆதித்ய சிந்தியாவை டகால்னு இழுத்து அவரை யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக போட்டாங்க. பிரில்லியன்ட் மேன். நான் அவங்களெலாம் பழகியிருக்கேன், இந்த மாதிரி மூளை பார்க்க முடியாது. ஸோ சச்சினோட வரவுக்கு எப்போ வந்தாலும் இடத்த காலி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்னா பஜன்லால் சர்மாவால் தான் முடியும், வசுந்தராவால் முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 துணை முதல்வர் போட்டிருக்காங்க. தியா குமாரி அவங்க டெப்டி சிஎம் ராஜ்புட்டு, அப்புறம் பிரான்சன் பைரவா தலித் போட்டிருக்காங்க. சரி, இது எல்லாமே நம்ம சொல்கிறோம் தேர்தல் அணுகுமுறை வந்து இந்தியா முழுக்க ஜாதி சமூகத்தை வச்சு தான் ஓட்டே இருக்குது. அது பிஜேபி விதிவிலக்கு இல்லை, காங்கிரஸ் விதிவிலக்கு இல்லை. அடுத்தது நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வருவோம். யாதவ் ஏன் போட்டாங்க? ராகுல் காந்தி ஓபிசி பாலிடிக்ஸ் பேசினதுனால. ஓபி பார்த்து போயிட்டதில்லை, அகிலேஷோட பலத்தை குறைக்கிறதுக்கு நாங்கள் யாதவை சீஃப் மினிஸ்டராக போட்டப்பா. நீங்கள் எங்கே போடுறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ தேர்தல் வந்ததுன்னா இவரை கொண்டு போய் யாதவா கம்யூனிட்டி நிற்க வச்சு ஓட்டு வாங்க பார்ப்பாங்க. ஒரு முதலமைச்சர் யாதவா முதலமைச்சர் போய் யூபியில் ஓட்டு கேட்டார்னா அகிலேஷுக்கு அது அடிதான், கண்டிப்பாக அடி. பீகார்லேயும் அவர் ஓட்டு, பீகார்லேயும் ஓட்டு. இப்போ எம்பியில் வந்து 6 சீட்டு கேட்டாங்க காங்கிரஸுக்கு, அது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அகிலேஷ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆகவே அவர் கடுப்பில் இருக்கார், காங்கிரஸ் மேலே கடுப்பில் இருக்கார். இதுதான் சமயம் அகிலேஷை காலி பண்ணணும்னு பிஜேபி முடிவு பண்ணுறதுக்கான ஒரே வழி. ஆனால் ஒன்றுங்க, இந்த 3 முதலமைச்சர் பின்னாடி போட்டதில் பயங்கரமான மூளை இருக்குது. அது யார் மூளை, அஜித் தோவல் மூளையா, அமித்ஷா மூளையா, நரேந்திர மோடி மூளையான்னு தெரியல. செம்ம. நானும் இன்றைக்கி காலையில் என்னோட நண்பர்கிட்ட பேசியிருந்தேன், டெல்லியில் இருக்க மூத்த பத்திரிகையாளர்லாம். அவன் சொல்கிறான், என்னப்பா ஸ்ட்ராட்டஜி இது, இது நினச்சி பார்க்க முடியாத ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் சும்மா இது என்ன இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டை, சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக வர முடியும். இது தமிழ்நாடு மாதிரி குடும்ப கட்சி தான் வர முடியும்னு கணக்கு கிடையாது. சாதாரண என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த சீஃப் மினிஸ்டர் ராஜஸ்தானில் அவரை நான் வந்து காங்கிரஸ் பிஜேபி ஆஃபீஸ்லேயே பார்த்ததில்லை, எப்பான தலை காமிச்சிட்டு போவார், அவர் வந்து யார்கிட்டையும் பேச கூட மாட்டார், அவர் பெரிய தலைவரே இல்லை, ஆனால் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ யாதவ் போட்டது வந்து அகிலேஷ்க்கு செக் கொடுக்கறதுக்கு, தலித் போட்டது சமூக. இப்போ மோடி தான் உண்மையாக சமூக நீதியை நிலைநாட்டுறார். ஒரு பிராமண சீஃப் மினிஸ்டராக போட்டார், ஒரு பிராமண டெப்டி சீஃப் மினிஸ்டராக போட்டார், ஒரு ஓபிசியை சீஃப் மினிஸ்டராக போட்டார், ஒரு தலித் சீஃப் மினிஸ்டராக போட்டார். கரெக்டாக. இப்போ நீங்கள் ரமன் சிங்கோ, சிவராஜ் சிங் சௌஹானோ, வசுந்தராவோ அந்த கேட்டகரியில் வராது. ஆனால் ராஜ்புட் ஓட்டும் வந்து வட மாநிலங்களில் அதிகமாக இருக்குல்ல. அதுதான் ராஜ்புட் எப்படி சீஃப் மினிஸ்டர். ராஜ்புட்டுக்கு இத்தனை நாளாக ஒரு மரியாதை இருந்தது. இப்போ என்ன, இனிமே காலகட்டம், இப்போ பிஜேபியோட ஓட் பேங்க் இனிமேல் என்ன தெரியுமா, ஓபிசி தான். அந்த ஓபிசி ஓட் பேங்கை வச்சு தான் ஓபிசி தான் டார்கெட். இல்லை, பிஜேபியும் காங்கிரஸோ ஷேர் வரப்போகிறது ஓபிசி ஓட் பேங்க் தான், வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு இனிமேல் எல்லா காலங்களும் மாறி வருது, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. வந்து தாக்கூர், பிராமின், ராஜ்புட் எல்லாம் வந்து கம்மா இவங்கெல்லாம் விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் விட்டுருவாங்க. ஓபிசியை டார்கெட் அவங்களுக்கு தெரியும், பிராமின்னா பிஜேபிக்கு போடுவாங்கன்னு ஒரு ஐடியா, காங்கிரஸுக்கு போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க.
ராஜ்புட்னா ஹையர் காஸ்ட். எப்படி வந்து தெலுங்கு இப்போ ஆந்திராவில் ஓட்டு பார்த்தீங்கன்னா ஜாதி வச்சு தான் ஓட்டே வரும். முதலமைச்சர் எந்த ஜாதியோ அந்த ஜாதி அந்த மதம் அந்த மாதிரி தான் ஒரு கணக்கு கால்குலேட் வரும். கம்மாரெட்டி காப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். அது கர்நாடகாலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நம்ம ஜாதி அரசியலில் போகல. தமிழ்நாடை பொறுத்தவரை கட்சி அரசியல் இருக்கே தவிர ஜாதி அரசியல் அவ்வளோவா இல்லை. 1-2 தொகுதியில் இருக்கலாம். பெருசாக ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஜாதி அரசியல். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி பழகிட்டோம். தமிழ்நாட்டில் வந்து ஜாதி பார்த்து தானே சார் கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க. ஆனால் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறதில்ல ஜனங்க. இப்போ என்னோட கான்ஸ்டியூன்ஸில் வந்து ஒரு மைனாரிட்டி இல்லைன்னா நான் ஓட்டு போடுவோம். நம்ம ஐயோ அதுக்கு மைனாரிட்டி நிற்கிற ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போடாத நோட்டாவில் போட்டுன்னு சொல்கிற மனப்பான்மை தமிழ்நாட்டில் கிடையாது. மற்ற ஜாதிக்காரன்னா கூட நம்ம ஓட்டு போடுவோம். ஏன்னா நல்ல கேண்டிடேட்டாக பார்க்குறோம். சார் பொன்ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் வந்து நிப்பாட்ட முடியுமா சார்? கன்னியாகுமரியில் இல்லைம்மா, பொன்ராதாகிருஷ்ணன் திருப்பூர் நிப்பாட்ட முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஜாதி வெறிங்கிறது குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில். நார்த்தில் பார்த்தீங்கன்னா அப்போ உக்கிரமாக இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அது மேபி திராவிட ஆட்சினாலும் இருக்கலாம், வேறு ஏதோ காரணமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் சிலர் சொல்கிறாங்க வட இந்தியாவில் வந்து மதவெறி தான் அதிகமாக இருக்கும், ஜாதி வெறி கம்மியாக இருக்கும். சவுத் இந்தியாவில் தான் வந்து ஜாதி வெறி அதிகமாக இருக்கும், மதவெறி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாறிட்டு வருது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. இப்போ எல்லா மாநிலங்களையும் எங்களுக்கு இடஒதுக்கீடு ஜாஸ்தி பண்ணுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன காரணம்? மத அடிப்படையாக இல்லை, ஜாதி அடிப்படை. ஜாதிவாறு வாக்களிப்பு கணக்கெடுப்பு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மாறிட்டு வருது. ஜனங்க முன்ன மாதிரி இல்லை. எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற, அவனுக்கு கொடுக்குறியே, அவனுக்கு 50 வருஷமாக கொடுக்குறியே, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்களோட அது நம்ம தப்பாக ரைட்டாக கமெண்ட் பண்ண முடியாது. ஜனங்களோட மன ஓட்டம். இப்போ ஜாதியை வச்சு தான் அரசியலே ஓடுறது இந்தியாவில். ஸோ மோடி கால்குலேஷன் பிரகாரம் 24ல் அவர் ஜெயிக்கணுன்னா சில காரியங்கள்லாம் பண்ணி ஆகணும். அது ஈஸியாக அப்படி 350 சீட்டு வந்து கொட்ட போகிறது இல்லை. ஏன்னா சவுத்தில் அடி வாங்கியிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்நாடகா அவுட்டு, தெலுங்கானா அவுட்டு. ஆந்திராவும் சொல்ல முடியாது ஃபுல்லாக கொடுப்பானான்னு. தமிழ்நாடு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் பாதி வரலாம். கேரளா சொல்ல முடியாது. ஸோ 6 மாநிலம் போச்சு உங்களுக்கு, பாண்டிச்சேரி சேர்த்து. மீதி நார்த்தில் தான் உங்களுக்கு தேடணும். ஸோ மோடி பாராளுமன்ற தேர்தலை மைண்டில் வச்சு தான் இந்த 3 முதலமைச்சர்களை நியமித்திருக்கார். சார், இப்போ ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகள்லாம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆளும் மாநிலங்களை அவங்க நடத்துகிறாங்களோ இல்லையோ, இந்தியா முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்க. பிஜேபி வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லுமா? பிஜேபியோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு பிஜேபி ஓபிசி பார்ட்டின்னு நிலைநிற்க பார்க்குறது. சிம்பிளாக சொல்லணுன்னா, பிஜேபின்னா அது பிராமின் கட்சிங்க, அது என்னங்க உயர் ஜாதி கட்சிங்க, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பிராமின்ங்க, எல்லாம் மேல் ஜாதி அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் பரவி போச்சு. அது தப்போ ரைட்டாக நமக்கு தெரியாது. பிஜேபின்னா உயர் ஜாதி கட்சி. மோடி அதை உடைக்க பார்த்தார். அத்வானி வந்து அவர் வந்து அத்வானி வாஜ்பாய் இருந்த காலகட்டங்கள் வேறு. அத்வானி வந்து ஒரு சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர், பாகிஸ்தான் சிந்தி, அதுவும் உயர் ஜாதி தான். ஆனால் இப்போ மோடி வந்து ஓபிசி. ஸோ இப்போ மோடி என்ன சொல்கிறாரு, இனிமேல் நம்ம ஓட்டு வங்கியை நம்ம தக்க வைக்கணும்னா ஓபிசியை பிடிச்சினா தான் நடக்கும். இப்போ ஓபிசி தான் குரல் தான் இந்தியா முழுக்க ஒலிக்கிறது. இப்போது தேர்தல் பாரதிய ஜனதா கூட என்னதான் கொள்கை இருந்தால் கூட அது கட்சியில் தேர்தலில் ஜெயிச்சாதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு சில வியூகங்கள்லாம் வகுக்கணும். சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், சில விஷயங்களை பிடிச்சிக்கணும், பிடிக்காத பண்ணணும், வேறு வழி. ஏன்னா வாக்கு வங்கி அரசியல்னு இப்போ என்ன கேட்டாங்க, நாங்கள் பிஜேபி இலவசங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இலவசம் எதிர்த்து ஒரு பக்கம் இலவசங்களை எதிர்க்குது, ஒரு பக்கம் இலவசங்களை கொடுக்குது. இது முரண்பாடு இல்லையா? முரண்பாடு தான். தேர்தல்னு வந்தால் முரண்பாடு தான், வேறு வழி இல்லை. ஜெயிக்கணுன்னா என்ன பண்ண முடியும்? ஜெயிக்காமல் இல்லை நான் ஜெயிக்கவே போட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். தேர்தல்னு வந்தால் சில முரண்பாடுகளை ஏற்று தான் ஆகணும். இப்போது சென்னை வெள்ளத்தில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து 2024 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருந்தால் இதை யார் வந்து கேப்சர் பண்ணுவாங்க? இந்த ஓட் பேங்கை யார், இந்த ஒரு கோவத்தை யார் வந்து கேப்சர் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சென்னை நகரத்தில் கோபம் இருக்குது. அது வந்து கண்கூடாக தெரியறது. நான் போய் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து அரசாங்கத்தின் மேலே கோபமாக இருக்காங்க. அது இல்லாமல் அண்ணாமலை வந்து விடுற ஸ்டேட்மெண்ட்டு, இன்டர்வியூலாம் தினம் நெருப்பாக பற்றிக்குது, தீயாக பரவுது. சோஷியல் மீடியாவில் அண்ணாமலை தான் கிங்கு, போட்டு பிச்சு வாங்குறார்.
அதிமுக கூட அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஏதோ பழனிசாமி அறிக்கை விடுறாரு இதை பண்ணுறாரு தவிர எஃபெக்டிவாக இல்லை. அண்ணாமலை நேருக்கு நேர் களத்து இறங்கி மோதுறார். 4000 கோடி என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு. இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ். நான் அது 4000 கோடி நாங்கள் எங்கள் ரோடெல்லாம் தண்ணி 3 அடிக்கு 4 அடிக்கு தண்ணி தேங்குது, ஒரு வாரம் வெளில வர முடியல. சரி, ஜனங்களுக்கு யாரோ தான் சொன்னாங்க, ஒருத்தர் கார்பரேஷனில் வந்து ப்ராப்ளம் வந்தது, ரேஷன் கடையில் அரிசி வரலன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியை தோக்கடிப்பாங்க. பாராளுமன்றங்கிறது டிஃப்ரெண்ட்டு. அவங்க கோவம் வந்து ஒரு ரேஷன் கடை, ரேஷன் சரியாக வரல, சர்க்கரை சரியாக போடல, எல்லாம் ஆளுங்கட்சி தான் காரணம், மாற்றி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மக்களோட மனசு எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. நீங்கள் தேசிய கட்சி தேசிய பிரச்சனைக்கு தான் தேசிய கட்சிக்கு போடுவாங்கன்னு இல்லை. ஆனால் வந்து பாஜக வந்து கொங்கு மண்டலத்தையும் தென் மாவட்டம் தான் அதிகமாக டார்கெட் பண்ணுது, வட மாவட்டங்களை வந்து அதிகமாக. இப்போ சென்னையில் வந்து பழைய தேர்தல் மாதிரி திமுகவுக்கு எல்லா இடங்களும் கிடைக்க போகிறது இல்லை. தயாநிதி மாறனை தோத்துருவான்னு சொல்கிறீங்களா? இல்லை, தயாநிதி மாறன் நான் பேர் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பல. பாராளுமன்ற தேர்தலில் 3 ஜெயிச்சாங்க பாருங்க, அது இந்த வாட்டி நடக்கிறது வாய்ப்பு கம்மி. எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு நமக்கு வந்து ஆருடம் கூற முடியாது. சென்னை சுற்றி உள்ள பகுதிகளிலும் பாராளுமன்ற பகுதிகளிலும் அடி வாங்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஏன்னா அது டம்பிள் எஃபெக்ட் வரும், அது பக்கத்தில் எஃபெக்ட் வரும். இந்த அரசாங்கம் என்னதான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணால் கூட சில செய்கைகள்னால இப்போ மந்திரி வந்து இது மாதிரி பேசுறது, எம்எல்ஏ இந்த மாதிரி பேசுறது, டைம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஜனங்க மத்தியில் எப்படி பரவுறதுன்னா, ஸ்டாலின் இந்த மாதிரி பண்ணல. ஸ்டாலின் வந்து யாரையும் இப்போ வெளில போகணும் காட்சி பிடித்தால திட்டல. இந்த அமைச்சர்கள் பண்ணுறவங்க, எம்எல்ஏ பண்ணுறது, இதெல்லாம் என்ன ஆகுது, இந்த பழி பாவம் அவர் தலையில் விழுது, அவர் கட்சி அஃபெக்ட் ஆகுது. இவங்க கொஞ்சம் அடக்கிய வாசிக்கலாம். இப்போ அதிகாரிகள் மத்தியில் எந்த பிரச்சனையும், ராதாகிருஷ்ணன்லாம் நல்ல திறமையான அதிகாரி, எந்த பிரச்சனையும் கான்ட்ரவர்சியில் சீஃப் செக்ரட்டரி அவர் பாட்டுக்கு ஒழுங்காக பண்ணிட்டு வர்றார். இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏ இவங்களோட நடவடிக்கை, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து மயிலாப்பூர் எம்எல்ஏ தவிர 1-2 எம்எல்ஏ தவிர பாதி எம்எல்ஏ களத்துக்கே வர. ராயபுரத்துலாம் ஐடி மூர்த்தி வரவே இல்லைன்றாங்க. வேளச்சேரி எம்எல்ஏ வந்தாருன்னு சொல்கிறாங்க. வேளச்சேரி எம்எல்ஏ வந்து சண்டை போட்டு போயிட்டாரு. எழிலன் நாகநாதன் ஜனங்க மேலே அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க. எழிலன் போட்டி போட்டு டெபாசிட் கூட வராது அடுத்த சட்டசபை. தயாநிதி மாறன் வந்தாரா சார்? தயாநிதி மாறன் உதயநிதியோட சேர்ந்து நிறைய காரியம் பண்ணார். தயாநிதி மாறன் என்ன பண்ணார், ரொம்ப கிளவராக உதயநிதியோட கிளப் பண்ணிட்டார். உதயநிதி எங்கெங்கே போயினா அவர் தொகுதியில் தான் சேப்பாக்கு வருது, சென்ட்ரல் மெட்ராஸில். ஸோ உதயநிதியோட சேர்ந்து நிறைய, இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நல்லா பண்ணக்கூடிய எம்எல்ஏல மயிலாப்பூர் தாவேலு பிரமாதமாக பண்ணார். தயாநிதி மாறன் பிரமாதமாக பண்ணாங்க. தமிழச்சியும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. மீதி நார்த் மெட்ராஸ் எம்பி என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல, மற்ற எழிலெல்லாம் என்ன பண்ணான்னு தெரியல. பாதி எம்எல்ஏ வெளியிலேயே வரல. மயிலாப்பூரில் கூட 1-2 கவுன்சிலர் தவிர மீதி எந்த கவுன்சிலரும் வெளியில் ஐட்டியாக பார்க்கல. 4 நாள் கழிச்சு வந்தாங்க. இந்த கோபம் எல்லாம் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் திமுக எதிராக திரும்பும். அதை பயன்படுத்திக்க போகிறது பாரதிய ஜனதாவா அதிமுகவை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை கமலஹாசன் இதை பயன்படுத்திக்கிட்டு தென்சென்னையில் அவர் நிற்க போகிறேன்னு சொல்கிறாங்களே. கமலஹாசன் கோயம்புத்தூரில் டிஎம்கே சார்பாக போட்டி போட போகிறார். அதில் ஒன்றும் மாற்றமும் கிடையாது. தென்சென்னை கிடையாது. தென்சென்னைக்கு வாய்ப்பே இல்லை. கோயம்புத்தூர் என்ன, கோயம்புத்தூரில் போட்டி போட்டு தோத்தனால அவருக்கு அந்த சிம்பத்தி ஓட்டு இருக்குது. எப்பவுமே ஒரு தொகுதியில் போட்டி போட்டு தோத்தவங்க அடுத்த தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிக்க வைப்பாங்க ஜனங்களை. போன வாட்டி தோக்கடிச்சேமாப்பா, சரி இந்த வாட்டி போடுன்னு ஒரு சிம்பத்தி வரும். அந்த சிம்பத்தியை கேப்சர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கோயம்புத்தூர்லாம் போட்டி போடுவார். ஆனால் அவர் கோயம்புத்தூருக்கே போகிறதே இல்லை சார். பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே இருக்கார். பிக் பாஸ் நிகழ்ச்சி சென்னையில் சவுத் மெட்ராஸில் எங்கே வர்றாரு? சவுத் மெட்ராஸ் இப்போது கமலஹாசன் திமுக கூட்டணியில் வந்தார்னா தென் சென்னை கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. கோயம்புத்தூர் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொங்கு மண்டலம் வந்து டிஎம்கே ஸ்ட்ராங் இல்லை. நல்லா கவனிங்க சார். கோயம்புத்தூரில் வந்து அவர் வந்து ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர். கோயம்புத்தூரில் வந்து கொங்கு வேளாளரும் நாயுடும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கலாம். கமலஹாசன் பிராமின் இல்லை, அவர் பெரியாரிஸ்ட்டு. அவர் பிராமின் போனதே கிடையாது. அவருக்கு பிராமின் ஹாசன்னு பேரை வச்சது காரணமே நான் பிராமின் இந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான். அது டிஎம்கே சார்பில் போட்டி போட்டார்னா கரையேறிடுவார். அவர் ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாங்க. சரி, டிஎம்கேட்ட ஒன்றே அவனை நம்பி வந்தீங்கன்னா ஜெயிக்க வச்சுருவாங்க. அது எந்த கம்யூனிஸ்டோ விசிகேவோ கொங்கு மண்டல கொங்கு ஈஸ்வரனோ எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேல்முருகன் இருந்தால் கூட ஜெயிக்க வச்சு காமிச்சிடும். திமுக ஜெயிக்க வச்சிடும். திமுக ஜெயிக்க வச்சு காமிக்கும். அது அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். ஸோ கமலஹாசன் திமுக சார்பில் போட்டிட்டான்னா எம்பி ஆகிடுவார். அது எம்பி ஆகணும்னு விரும்புறது திமுக. ஏன்னா பார்லிமெண்ட்டில் மோடி எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் கமலஹாசனுக்கு இருக்குது. டப்புன்னு அடிப்பார். கனிமொழிக்கு இல்லைங்கிறீங்களா? கனிமொழிக்கு பேசுகிறாங்க. ஒரு குரல் துப்பாக்கியாக இருக்கிறத விட 10 குரல் துப்பாக்கியாக இருந்த இப்போ தயாநிதி மாறன் கூட தான் பேசுகிறாரு.
அவரை மாதிரி இங்கிலீஷ் பிரமாதமாக பேசுகிறார். அதில் சும்மா சொல்ல முடியாது. திருச்சி சிவாவும் பெஸ்ட்டு. திருச்சி சிவா, தயாநிதி மாறன், சு வெங்கடேசன் மதுரை எம்பி. சு வெங்கடேசன் அந்த அளவுக்கு சோபிக்கிறாரான்னு தெரியல. பட் சிவா, தயாநிதி மாறன்லாம் பெஸ்ட்டு. நல்ல விஷயத்தோடு பேசக்கூடியவர்கள். இல்லை, எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, தயாநிதி மாறன், கனிமொழி, இல்லை திருச்சி சிவாலாம் வந்து கட்சியில் வந்து உயர்மட்ட பொறுப்பில் பெரிய பொறுப்பில் இருக்காங்க, கட்சியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் பேசுகிறதுக்கு இவங்க வாய்ப்புகள் கேட்கும் போதெல்லாம் வந்து அவங்களோட கட்சி கொறடா வந்து அவங்களுக்கு அனுமதிச்சிருது. மற்ற வந்து ஒரு தூத்துக்குடி எம்பியோ, இல்லை திருநெல்வேலி எம்பியோ, ஒரு கன்னியாகுமரி எம்பியோ, இல்லை ஒரு விருதுநகர் எம்பியோ திமுகலேருந்து பேசணும்னா அவங்களுக்கு வந்து இந்த இது கொடுக்கறதில்ல, கொறடாவே வந்து அனுமதிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. டிஆர் பாலு எனக்கு தெரிஞ்சு புது எம்பிகளை பேசுறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். தன்னை தவிர யாரும் வளர்ந்த கனிமொழிட்டு அந்த வேலை ஆகாது. ஏன்னா கலைஞரோட மகள், அவர் அங்கே தப்பான இடத்துல மோத மாட்டார். சிவா வந்து இவரை மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் ராஜ்யசபாவோட தலைவர். மீதி ஜெகத் ரட்சகன்லேருந்து அத்தனை எம்பியும் டிஆர் பாலு, தேவ் கண் அசைச்சாதான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. இப்போ அப்துல்லா பேச விட்டார்னா அப்துல்லா போய் ஸ்டாலின் அழுதாராம், என்னங்க என் எம்பியாக போட்டிங்கன்னா ராஜினாமா பண்ணிடுறேன், எங்களுக்கு பேச கொடுக்க மாட்டேங்கிறார். ஸ்டாலின் சொன்னால் ஏமாம்பா போச்சு பேச சொல்லுப்பா. இதெல்லாம் பஞ்சாயத்து ஸ்டாலின் கொண்டு போனால் அவர் என்னங்க பண்ணுவார்? பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு பாலு முடியும். பாலு அவரை தவிர யாரையும் வளர்க்க மாட்டார். அவர் மட்டும்தான் வளர்த்துப்பார், அவர் பையனை வளர்த்துப்பார். அவர் மேலே ரைடு வருமா சார்? அவர் மேலே, அவர் பையன் மேலே அவரும் நிறைய சொத்து சேர்த்துருக்காரு, எல்லாரும் சொத்து சேர்த்துருக்காங்க. சரி, ரெய்டு வருமா? நம்ம கேள்வி வந்து பாலு வந்து டிஎம்கே எம்பியை பேச அனுமதிக்கிறாரா இல்லையாங்கிற சப்ஜெக்டில் இருக்கும். திமுகவில் யாரையும் வளர்கிறதுக்கு பாலு அனுமதிக்க மாட்டார். இல்லை, வளர்கிறதுக்கு அனுமதிக்காமல் சில பேர் டம்பாக வச்சுருக்காருல்ல, அவங்க ஒருவேளை ஈடிக்கு ஏதாவது தகவல்கள் கொடுத்து அது மூலிமா இவருக்கு ஏதாவது ஆப்பு வைக்கிறது. அதிருப்திங்கிறது டெல்லியில் மட்டும் இல்லைங்க, சட்டசபையில் அதிருப்தி இருக்குது, மந்திரி சபையில் அதிருப்தி இருக்குது. மந்திரி சபையில் எவ்வளோ மந்திரி போட்டு கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ மந்திரிகள் போட்டு கொடுக்குறாங்க. துரைமுருகனே சொன்னார், ஏப்பா தேர்தல் வரைக்கும் போட்டு கொடுக்காதீங்கப்பா, கொஞ்சம் ஜெயிக்கிறோம், அவ்வாயாலே வந்துடுச்சு. இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் நானும் பேசுறது ஒன்று ரகசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படையான விஷயம். அமைச்சர்களே ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்க பொறாமையில். நீ 10,000 கோடி பண்ணிட்டியா, நான் 5,000 கோடி தானே பண்ணேன், உன்னை பற்றி எழுதி போடுறேன். நீ 30,000 கோடி பண்ணியா, நான் 2,000 கோடி தானே பண்ணேன். இந்த சண்டை தான் நடக்குது உள்ளே. இப்போ யார் அதிகமாக பண்ணா எழுதி போடு. ஸ்டாலினுக்கு தீராத தலைவலி. அவருக்கு தலைவலி கொடுக்கறது அண்ணாமலையோ ஏடிஎம்கேவோ இல்லை, சொந்த டிஎம்கே கட்சிக்காரனா அவர் தலைவலியை கொடுத்து தூக்கம் இல்லாமல் பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நம்முடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.